Hi students, welcome to our channel. Today we learn 7th standard term first science unit 1 measurement lesson பத்தி டீடைலா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன் டே டு டே லைஃப், நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், வி மெஷர் many things. We measure many things. என்னென்ன நம்ம நிறைய மெஷர் பண்ணுறோம். என்னென்ன திங்ஸ் மெஷர் பண்ணுறோம்? வெயிட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபுட் கிரைன்ஸ், வேல்யூம் ஆஃப் லிக்யூட்ஸ், டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி, ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ் எக்ஸெட்ரா. எஸ் ஆர் நோ? எஸ். நம்ம ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் அதெல்லாம் மெஷர் பண்ணுறோமா இல்லை? அதோட வெயிட்டை வந்து மெஷர் பண்ணுறோம். ஃபுட் கிரைன்ஸ் இதெல்லாம், லிக்யூட்ஸு, டெம்பரேச்சர், பாடியோட டெம்பரேச்சர் அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணணும். டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், மெஷர் பண்ணிகிட்ருக்கோம். குவான்டிட்டிஸ் சச்சஸ், குவான்டிட்டிஸ் எதை சொல்கிறோம்? மாஸ், வெயிட், டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், வேல்யூம், இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிசிக்கல் குவான்டிட்டிஸ்னு எதுமா சொல்கிறோம்? குவான்டிட்டிஸ் சச்சஸ் மாஸ், வெயிட், டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், வேல்யூம், இதெல்லாம் என்னதுன்னா ஆர் கால்ட் physical quantities. A value and a unit are used to express the magnitude of a physical quantity. Physical quantity எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா வேல்யூன்னு யூனிட்டும் தான். ஓகேவா? வேல்யூ அண்ட் யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, லெட்டஸ் அஸ்யூம் தட் யூ வாக் 2 கிலோமீட்டர் எவ்ரிடே. ஒரு நாளைக்கு இந்த 2 கிலோமீட்டர் வந்து வாக் பண்ணுற. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா 2 அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா வேல்யூ, கிலோமீட்டர் அப்படிங்கிறது யூனிட். இதை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகும், பிசிக்கல் குவான்டிட்டி. நம்ம டிஸ்டன்ஸ், அதோட டிஸ்டன்ஸை என்ன பண்ணுறோம், நம்ம வந்து மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஏ பிசிக்கல் குவான்டிட்டி. டிஸ்டன்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படிங்கிறத. ஓகேவா? இன் திஸ் லெசன் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், டிரைவ்டு குவான்டிட்டிஸ். இந்த லெசன்ஸ் நம்ம என்ன படிக்க போகிறோம்? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் என்ன அப்படிங்கிறோம். டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் என்னது? சச்சஸ் ஏரியா, வேல்யூம் அண்ட் டென்சிட்டி அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் லார்ஜர் குவான்டிட்டிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வி லேர்ன் fundamental quantities and derived quantities. First, generally physical quantities are classified 2 types. Physical quantities classified 2 types. Which type? Fundamental quantities, derived quantities. Okay, first we learn fundamental quantities. Okay, a set of physical quantities which cannot be expressed, which நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா. a set of physical quantities என்னது? which cannot be expressed in terms any other quantities are known as என்னன்னு சொல்கிறோம்? fundamental quantities. ஓகேவா? எக்ஸாம்பிளாக லென்த், மாஸ், டைம். நீளம் சொல்கிற லென்த்து, அதோட மாஸ், அதோட எடை, வெயிட்டு, டைம், இதெல்லாம் என்னது? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்மா. லென்த், மாஸ், டைம். இதை எது யூனிட்ஸ்னால குறிக்கிறாங்க அப்படின்னா இதுதான் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு குறிக்கிறாங்க. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வந்து என்னது? ஃபண்டமெண்டல் யூனிட்ஸால் கரஸ்பாண்டிங், அதாவது தேர் கரஸ்பாண்டிங் யூனிட்ஸ் ஆர் கால்ட் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். தேர் ஆர் என்ன, ஹவு மெனி? 7 ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து இருக்குது. எஸ்ஐ யூனிட்ஸ். எஸ்ஐ யூனிட்ஸ்னால் என்னமா? சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ். ஆல்ரெடி யூ நோ. எஸ் ஆர் நோ? எஸ். எஸ்ஐ யூனிட்ஸ்னா சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ். இங்கே டேப்லர் காலத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருமா. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் தேர் அதோட யூனிட்ஸும் கொடுத்துருக்காங்க, அதோட அலகுகள். என்னென்ன ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி? விச் ஒன்? லென்த். லென்த்துக்கு ஃபண்டமெண்டல் யூனிட் என்னமா? மீட்டர், எம் அப்படிங்கிற லெட்டர்னால நம்ம குறிப்போம். மாஸ், கிலோகிராம், கேஜி. டைம், செகண்ட், எஸ். டெம்பரேச்சர், கெல்வின், கே. எலக்ட்ரிக் கரண்ட், ஆம்பியர், ஏ. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், மோல், MOL. luminous intensity, candela. இதான் fundamental quality and their units. Fundamental quantity and their units. Okay, next derived quantities. Next என்னமா? derived quantities. All other physical quantities which can be obtained by multiplying, dividing or by mathematically combining the என்னது? fundamental quantities are known as derived quantities. mathematically என்ன பண்ணுறோம்? மல்டிபிள் பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். physical quantities obtain பண்ணி என்னது? மல்டிபிள் பண்ணுறது மூலமாகவும் டிவைட் பண்ணுறது மூலமாகவும் நம்ம எதை டிவைட் பண்ணுறோம்? physical quantities. அதை தான் என்னன்னு சொல்கிறோம்னா derived quantitiesன்னு சொல்கிறோம். அதிலிருந்து தோன்றும் அலகுகள். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஏரியா, வேல்யூம்லாம் சொல்லலாமா. இதோட யூனிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிரைவ்டு யூனிட்ஸ்னு சொல்லுவோம். இங்கே டேப்லர் காலத்தில் கொடுத்துருக்காங்க மரமா. டிரைவ்டு குவான்டிட்டிஸும் அதோட யூனிட்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஏரியா அப்படிங்கிறதுனா லென்த் இன்ட் பிரெத், அது என்ன சொல்ல? எம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். வேல்யூம் லென்த், பிரெத் இன்ட் ஹைட், எம் கியூப். ஸ்பீட், டிஸ்டன்ஸ் பை டைம், ms பவர் -1. எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறத இது டிரைவ்டு குவான்டிட்டிமா. எலக்ட்ரிக் கரண்ட், டைம், அதோட யூனிட்ஸ் என்னது? சி.
Density, mass per volume. Unit, kg m power -3. C அப்படிங்கிறது எதனால லெட்டர்ஸ்னால குறிக்கிறோம்? கூலும் அப்படிங்கிற லெட்டர்னால நம்ம மெஷர் பண்ணுறோம். அதோட யூனிட்ஸ் வந்து C அப்படிங்கிறது என்னதுமா? கூலும். நெக்ஸ்ட்டு ஏரியா. ஏரியா அப்படிங்கிறது என்னென்னா பரப்பளவு. நம்ம சொல்லுவோம்ல அதமா. ஏரியா அப்படிங்கிறது வந்து ஏரியா இஸ் எ மெஷர் ஆஃப் எதை மெஷர் பண்ணுறது? ஹவு மச் ஸ்பேஸ், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. தேர் ஆர் நிறைய ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் எவ்வளோ ஸ்பேஸ் இடைவெளி இருக்குது அப்படிங்கிறது தான் குறிக்கிறது. அதை மெஷர் பண்ணுறது தான் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். த ஏரியா ஆஃப் எ ஃப்ளாட் ஆஃப் லேண்ட், ஒரு லேண்டோட ஃப்ளாட் போடுறோம், அதை ஏரியா அதோட பரப்பளவை சொல்லுவோம். அதை எப்படி டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா எது மூலமாக அப்படின்னா மல்டிப்ளையிங் இட்ஸ் லென்த் அண்ட் பிரீத். மல்டிப்ளையிங் லென்த்தையும் பிரீத்தையும் மல்டிபிள் பண்ணுற மூலமாக அதை வந்து என்ன பண்ணுறாங்க? அதை ஏரியாவை மெஷர் பண்ணுறாங்க. ஏரியா ஈக்குவல் டு length into breadth. ஓகேவா? the unit of the area is m square. இதை என்ன ரீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லணும். ஏரியா இஸ் a derived quantity as we obtained it by multiplying the fundamental physical quantity length. இது ஆல்ரெடி சொன்னோம்ல, நம்ம லென்த்தையும் பிரீத்தையும் மல்டிபிள் பண்ணுறணும் ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டியிலேருந்து. ஓகேவா? இங்கே நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க 1.1. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் 10 ஸ்கொயர்ஸ் ஈச் ஹேவிங் சைட் ஆஃப் 1 மீட்டர் அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாமா? அவன் என்ன கொடுத்துன்னு சொல்லியிருக்காங்க? ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் என்னது? ஃபார்முலா சைடு இன்ட்டு சைடு ஒன் சைடு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1 மீட்டர். அப்போ 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர் ஈக்குவல் டு ஹவு மெனி? 1 m ஸ்கொயர் ஆர் 1 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லணும். ஏரியா ஆஃப் 10 ஸ்கொயர், இப்போ 1 ஸ்கொயருக்கு இவ்வளோ வருது? 1 வருதுமா? இப்போ 10 ஸ்கொயருக்கு எவ்வளோ வரும்? 1 ஸ்கொயர் மீட்டர் இன்ட்டு 10 ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் மீட்டர் தான். ஓகேவா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஏரியா ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் ஏரியா ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்டில் ஏரியா அதோட பரப்பளவு என்ன அப்படின்னு பார்க்கலாம். த ஏரியா ஆஃப் ரெகுலர்லி shaped objects can be எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? யூஸிங் ரெலவெண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க? இதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதோட கால்குலேட் என்னென்ன அப்படிங்கிறது இந்த டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்கம்மா. ஏரியா ஆஃப் சம் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன பிளான் ஃபிகர் வருமா? என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்னு இப்போ ஸ்கொயர் ஃபிகர், பிளான்ட்டோட பிளான் ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அதோட அமைப்பு என்னது? டயக்ராம் வந்து ஸ்கொயரோட டயக்ராமா. அதோட ஏரியா என்னது? சைடு இன்ட்டு சைடு தான் ஃபார்முலா. ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரெக்டாங்கிள் பிஎல். பிரீத் லென்த் இருக்கும். லென்த் இன்ட்டு பிரீத் எல். லென்த்துக்கு என்ன சொல்கிறோம்? லெட்டர் வந்து எல், பிரீத்துக்கு பி. அப்போ எல் இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்பி. சர்க்கிள் ஆர் ரேடியஸ் பை இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர் பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறத ஃபார்முலாமா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ட்ரையாங்கிள் ஹெச்பி. ஆஃப் இன்ட்டு பின்னு என்னது? பேஸ். ஹெச்னா ஹைட். ஓகேவா? ஆஃப் பிஹெச் அதோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ரெகுலர்லி ஷேப்ட் ஆப்ஜெக்டை மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா. ப்ராப்ளம் 1.2. Find the area of the following regular shaped figure. Regular shaped figure எப்படி இது பண்ணுறோம்? ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். டேக் பை அப்படிங்கிறது 22/7. பையோட வேல்யூ வேணும் 22/7. ஏ ரெக்டாங்கிள் கேட்டிருக்காங்க. ரெக்டாங்கிளில் 12 லென்த் வந்து 12 மீட்டர், பிரித் வந்து 4 மீட்டர். சர்க்கிளில் ரேடியஸ் வந்து 7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா பேஸ் வந்து 6 மீட்டர், ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது? 8 மீட்டர். அதோட சொல்யூஷன் பார்க்கலாமா? இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? length into breadth. Length how many? 12 into breadth வந்து 4. அப்போ 48. 12 4s are 48 m square. அதே மாதிரி ஏரியா ஆஃப் சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர்டு சொல்லுவோம். ஃபார்முலா பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு. இப்போ பை அப்படிங்கிறது 22/7 இன்ட்டு 7. ஆர் அப்படிங்கிறது 7 கொடுத்துருக்காங்களா? பியோட பார்த்தோம்னா 7 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது 2 டைம்ஸ் 7 இன்ட்டு 7. இப்போ எவ்வளோ? 154 m ஸ்கொயர்டு. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எவ்வளோ வரும்? அதோட சம் 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இப்போ ஆஃப் இன்ட்டு பேஸ் ஹவு மெனி? 6, ஹைட் வந்து 8. ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 24 m ஸ்கொயர். இந்த மாதிரி தான் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கம்மா. ஏரியா ஆஃப் இர்ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட். ஒழுங்கற்ற வடிவத்தில் அந்த ஷேப்ஸில் இருக்க ஆப்ஜெக்டோட பரப்பளவை எப்படி கண்டுபிடிக்கிறது? இன் அவர் டெய்லி லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா வி என்கவுண்டர் மெனி in irregularly shaped objects like leaves, maps,
மேப்ஸ், ஸ்டிக்கர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், பீகாக் ஃபெதர்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம டெய்லி லைஃப்பில் மெஷர் பண்ணுவோம். irregularly shaped object என்கவுண்டர் மெனி irregularly shaped object இருக்கும். இந்த ஏரியா இதோட பரப்பில் எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணுறதுனா the area of such irregularly shaped objects cannot be calculated using any formula. இதுக்கு எந்த ஒரு ஃபார்முலாவும் கிடையாது, யூஸ் பண்ண முடியாது. how can we find the area of this irregularly shaped object? எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, இதோட பரப்பளவு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஃபார்முலா கிடையாது. அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? we can find the area of these figures with the help of a graph sheet. நம்ம என்ன பண்ணணும், கிராஃப் சீட்டை யூஸ் பண்ணி தான் இது வந்து இதோட ஏரியா வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். the following activity shows how to find the area of irregularly shaped plan figures. இங்கே இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கம்மா. இது மாதிரி என்ன பண்ணலாம், கிராஃப் சீட்டில் இதை யூஸ் பண்ணி லீஃப் வச்சு இந்த மாதிரி irregular shape ஆப்ஜெக்டோட மெஷர் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டிவிட்டி இங்கே கொடுத்துருக்காங்கம்மா. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லீஃப் எடுத்துக்கிறாங்க. ஒன் ஆஃப் த ட்ரீஸ்லேருந்து ஒரு லீஃப் எடுத்து அதை என்ன கிராஃப் சீட்டில் வச்சு என்ன பண்ண அந்த லீஃபை அப்படியே ட்ரா பண்ணுறாங்க. அவுட்லைனை ட்ரா பண்ணி பென்சிலில் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணதுக்கப்புறம் லீஃபை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அதில் இருக்கிற இங்கே சொல்லியிருக்க கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஹோல் ஸ்கொயர்ஸ் வந்து என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணிக்கணும். என்க்ளோஸ்டு வித் த அவுட்லைன் ஆஃப் த லீஃப். அதை என்ன நம்ம மெஷர் பண்ணிக்கலாம், எம் அப்படின்னு குறிச்சிக்கிறோம். தென் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தட் மோர் தென் ஆஃப் என்னது என் அப்படின்னு குறிச்சிக்கும். அதுக்குள்ளே இருக்க ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் இருக்கலாம், அதை வந்து எவ்வளோ இருக்குது, ஹவு மெனி இருக்குது, ஹோல் ஸ்கொயர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். அதை என்னன்னு குறிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் விச் ஆஃப் எ ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயரில் எவ்வளோ ஹவு மெனி இருக்குது, ஸ்கொயர் வந்து எவ்வளோ இருக்குது, ஆஃப் எ ஹோல் ஸ்கொயர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டு அது என்னது பி அப்படின்னு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபைனலி என்ன பண்ணணும், கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ், எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஃபைனலாக லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணிக்கணும். தட் ஆர் என்னது லெஸ் தென் ஆஃப். இதை வந்து என்னென்னு குறிச்சிக்கணும், நோட் பண்ணிக்கணும், q அப்படின்னு நோட் பண்ணிக்கணும். இதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்கம்மா. என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அப்ராக்சிமேட்டாக ஏரியா ஆஃப் த லீஃபோட ஏரியா பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா m + 3/4 n + 1/2 p + 1/4 q ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் த லீஃப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் பண்ணி இதில் ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? திஸ் மெத்தட், இந்த மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா கேன் பி யூஸ் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஃபிகர்ஸ் ஆல்சோ. என்னது ரெகுலர்லி ஷேப்டுக்கும் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ் ஆஃப் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் திஸ் மெத்தட் கிவ்ஸ் மெஷர்ஸ் ஏரியா அக்யூரேட்லி. இதில் எப்படி இருக்கும், இந்த கேஸ் ஆஃப் ஸ்கொயர் அந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து இது வந்து மெஷர் பண்ணுறது ஏரியா வந்து அக்யூரேட்டாக இருக்கும். திஸ் மெத்தட் கேன் பி யூஸ்டு டு கால்குலேட் த ஏரியா ஆஃப் எனி irregularly shaped plan figures. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், எந்த ஒரு irregularly shaped plan figures-ஐ நம்ம வந்து கால்குலேட் பண்ண அதோட ஏரியாவை கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கம்மா. ட்ரா த ஃபாலோவிங் ரெகுலர்லி ஷேப்டு ஃபிகர்ஸ் ஆன் எ கிராஃப் சீட். கிராஃப் சீட்டில் என்ன பண்ணணும், ரெகுலர்லி ஷேப்டு ஃபிகர்ஸ் வந்து கிராஃப் சீட்டில் ட்ரா பண்ணணும். அண்ட் ஃபைண்ட் த ஏரியா, அதோட ஏரியா கிராஃபிக்கல் மெத்தடில் யூஸ் பண்ணணுமா. ஆல்சோ ஃபைண்ட் த ஏரியா யூஸிங் அப்ரோப்ரியேட் ஃபார்முலா. கம்பேர் த ரிசல்ட் அப்டைன் 2 methods பை டேபிளேட்டிங் தம். என்னது இர்ரெகுலர் கிராஃபிக்கல் மெத்தடையும் யூஸ் பண்ணணும், ஃபார்முலாவே யூஸ் பண்ணி அதோட அதை என்ன பண்ணணும்னா அதோட ரிசல்ட்டை வந்து நம்ம 2 methods ரிசல்ட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து எழுதணும். ஓகேவா? இங்கே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. என்ன ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் போட்டிருங்க. ஷேப் வந்து என்னது ரெக்டாங்கிள், ஸ்கொயர், சர்க்கிள், ட்ரையாங்கிள். அதோட மெஷர்மெண்ட் இங்கே கொடுத்துருக்கு. ஏரியா அது யூஸிங் ஃபார்முலாவில் எவ்வளோ வருது, யூஸிங் கிராஃபிக்கல் மெத்தடில் என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத இதில் ஃபைண்ட் பண்ணி நீங்கள் ஆக்டிவிட்டி ரைட் பண்ணணும். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லென்த்து, பிரெய்த்து, அதோட சைட்ஸு, ரேடியஸ் இதெல்லாம் அதோட அளவு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா. நெக்ஸ்ட்டு என்னது, வேல்யூம் அப்படிங்கிறது என்னதுன்னா the amount of space occupied by a 3-dimensional object is known as its வேல்யூம் அப்படிங்கிறது என்னதுமா, ஒரு ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். 3-dimensional ஆப்ஜெக்ட், 3 பக்கம் 3 பக்கம் அல்ல பொருளோட 3-dimensional ஆப்ஜெக்டையும் ஆக்குபை பண்ணியிருக்கோம் ஸ்பேஸ் வந்து. அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வேல்யூம் அப்படின்னு சொல்கிறோம். வேல்யூம் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். அதான் ஃபார்முலா, அதோட ஃபார்முலா தான். இதோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு சொல்கிறோம், கியூபிக் மீட்டர், m³ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வேல்யூம் ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்டில் எப்படி இருக்குன்னா வேல்யூம் பார்த்தோம் அப்படின்னா as in the case of area, the volume of a regularly shaped object can also determined using an appropriate formula வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது இங்கே கொடுத்துருக்காங்கம்மா. இந்த டேப்லர் காலத்தில் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட்ஸ் பல ஃபிகர், ஆப்ஜெக்ட் கியூப், ஃபஸ்ட் என்னது கியூப், வேல்யூம் ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்டில் ஃபஸ்ட் ஒன் கியூப்க்கு அதோட ஃபிகர் இங்கே கொடுத்துருக்காங்க, வரைபடம் இங்கே இருக்குது. இதாம கியூபு.
இதோட வேல்யூம் என்னது சைடு இன்ட்டு சைடு ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு இது ஏ கியூப் தான் இதோட ஃபார்முலா அப்ரோப்ரியேட் ஃபார்முலாவா. நெக்ஸ்ட்டு கியூபாய்டு அப்படிங்கிறது என்னது லென்த்து ப்ரீத்து ஹைட்டு எல்பிஹெச் த ஃபார்முலா. ஸ்பியர் அப்படிங்கிறது 4/3 பை ரேடியஸ் கியூப் 4/3 பை ஆர் கியூப் ஆர் ரேடியஸ்னால் ஆரில் மென்ஷன்னா இப்போ ஆர் 4/3 பை ஆர் கியூப் அதாவது ஃபார்முலா. சிலிண்டர் அப்படிங்கிறப்ப உருளை வடிவத்தில் தான் பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹைட் பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் அப்படிங்கிறது அதோட ஃபார்முலா சிலிண்டர் உருளை வடிவத்துக்கு அதோட வேல்யூம் கண்டுபிடிக்கிறதுக்காக இல்லை ஃபார்முலா. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூம் ஆஃப் த ஃபாலோவிங். பை அப்படிங்கிறது 22/7 ஆல்ரெடி வேணும். ஃபஸ்ட்டு எ கியூப் ஹூ சைடு இஸ் 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கியூபோட எவ்வளோ சைடு வந்து 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சிலிண்டர் வந்து ரேடியஸ் வந்து 3 மீட்டர் ஹைட் வந்து 7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட சொல்யூஷன் பார்க்கலாமா? இப்போ வேல்யூம் ஆஃப் எ கியூப் அப்படிங்கிறது என்னது சைடு இன்ட்டு சைடு ஃபார்முலா. எஸ் ஆர் நோ? எஸ். அப்போ 3 சென்டிமீட்டர் சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 சென்டிமீட்டர். இப்போ 3 × 3 × 3 3 × 3 × 3 என்ன ஹவு மெனி வி கிவ் ஆன்சர் 27 cubic சென்டிமீட்டர். ஓகேவா? இல்லை சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து வேல்யூம் ஆஃப் எ சிலிண்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பை இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர்டா இன்ட்டு ஹைட் தான் இந்த ஃபார்முலா. இப்போ 22/7 3 × 3 × 7 ஈக்குவல் டு 198 m cube. ஓகேபா? இது வி கெட் ஆன்சர் 198 m cube. நெக்ஸ்ட்டு வேல்யூம் ஆஃப் லிக்யூட்ஸ். Liquids also occupy some space and hence they also have volume. Liquids என்னது occupy பண்ணிக்கும் ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்குமா. ஹென்ஸ் தே ஆல்சோ ஹேவ் வேல்யூம். அதனால் என்ன இருக்குது வேல்யூம் உண்டு. பட் லிக்யூட்ஸ் வந்து என்னது டூ நாட் பொசஸ் மை டெஃபினிட் ஷேப் வந்து கிடையாது. லிக்யூட்ஸ்க்கு என்ன கிடையாது டெஃபினிட் ஷேப்ஸ் கிடையாது. ஆனால் வந்து என்னது அது கண்டெய்னர் அதோட ஸோ த வேல்யூம் ஆஃப் எ லிக்விட் அந்த வேல்யூம் ஆஃப் எ லிக்விட் வேல்யூம் இருக்கலாம் அது வந்து cannot be determined as the case of solid மாதிரி இது கிடையாது. when a liquid is poured into a container ஒரு கண்டெய்னர் நம்ம வந்து லிக்விடை ஊற்றுறப்ப போர் பண்ணுறப்ப இட் டேக்ஸ் த ஷேப் அண்ட் வேல்யூம் ஆஃப் த கண்டெய்னர். அந்த கண்டெய்னரோட ஷேப்பை பொறுத்து தான் லிக்விடோட ஷேப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கண்டெய்னரோட ஷேப்ஸ் பொறுத்து தான் லிக்விடோட ஷேப்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். அதை எடுத்துக்கும். த வேல்யூம் ஆஃப் எனி லிக்விட் எந்த லிக்விடாக இருந்தாலும் இஸ் ஈக்குவல் டு த ஸ்பேஸ் அண்ட் ஃபில்ஸ் அண்ட் இட் கேன் பி மெஷர் யூஸிங் எ மெஷரிங் சிலிண்டர் ஆர் மெஷரிங் பீக்கர். இந்த மெஷரிங் சிலிண்டர் அது மெஷரிங் பீக்கரில் நம்ம வந்து ஃபில் பண்ணுறப்ப அந்த ஷேப்பில் தான் நம்ம எடுத்துக்குவோம் மெஷர் பண்ண முடியும் அதோட ஸ்பேஸில். ஓகேவா? The maximum volume of liquid that a container can hold is known as the capacity of the container. A measuring container is graduated as own. இங்கே ஃபிகரில் கொடுத்துருக்காங்க பாருமா. இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் மெஷர் பண்ணிக்கலாம். லிக்விட் என்ன பண்ணலாம் மெஷர் மேக்ஸிமம் வேல்யூம் ஆஃப் லிக்விட் தான் என்னது அந்த கண்டெய்னரில் இருக்கிற அளவு தான் அதோட கெப்பாசிட்டி இருக்கும். அந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி இருக்கும். லிக்விட் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபில் பண்ணுறோமோ அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க பாரு எம்எல்ல கொடுத்துருப்பாங்க. எஸ் ஆர் நோ? எஸ். த வேல்யூம் ஆஃப் எ லிக்விட் பார்த்தோம்னா இஸ் ஈக்குவல் டு எதுக்கு இருக்குன்னா வேல்யூம் ஆஃப் ஸ்பேஸ் இட் ஃபில்ஸ் இந்த கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் எந்த அளவுக்கு ஃபில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இருக்குமா. திஸ் கேன் பி டைரக்ட்லி அப்சர்வ் ஃப்ரம் த ரீடிங்ஸ் மார்க்டு இன் த மெஷரிங் கண்டெய்னர்ஸ். மெஷரிங் கண்டெய்னர்ஸ்னால் டேரெக்டாக என்ன பண்ணலாம் நம்ம ரீடிங்ஸ் பார்த்து மெஷர் பண்ணிக்கலாம் எவ்வளோ லிக்விட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இஃப் வி நோட்டீஸ் த மெஷரிங் கப்ஸ் கிவ் என் ஃபிகர் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். அதில் வந்து எப்படி என்ன பண்ணணும் மெஷரிங் வந்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி எழுதணும். வி கேன் அப்சர்வ் தென் த ரீடிங்ஸ் ஆர் marked in the unit of ml. எதில் மார்க் பண்ணணும் ml அப்படிங்கிறத மார்க் பண்ணணும். திஸ் ஆக்சுவலி ரீப்ரசன்ஸ் மில்லி லிட்டரில் இருக்கும். என்னன்னு சொல்லலாம் மில்லி லிட்டர். டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் யூனிட் ஆஃப் வேல்யூம் லெட்டஸ் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மச் லிட்டர் மீன்ஸ். லிட்டர் இஸ் ஒன்லி காமன்லாம் யூஸ் பண்ண லிட்டர் அப்படிங்கிறது நம்ம காமனாக லிக்விடை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எஸ் ஆர் நோ? எஸ். லிட்டர் இஸ் த காமன்லி யூஸ்ட் யூனிட் டு மெஷர் த வேல்யூம் ஆஃப் லிக்விட்ஸ். வி நோ தட் த யூனிட் ஆஃப் வேல்யூம் இஸ் கியூபிக் சென்டிமீட்டர். என்ன சொல்கிறோம் யூனிட் ஆஃப் வேல்யூம் என்னன்னு சொல்கிறோம் கியூபிக் சென்டிமீட்டர். இஃப் த டைமென்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கிவன் இன் சென்டிமீட்டர் திஸ் கியூப் சென்டிமீட்டர் அப்படி காமன்லி நோன் அஸ் சிசி அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்ன சொல்கிறோம் சிசி அப்படின்னு சொல்லுவோம். காமனாக என்னன்னு சொல்லுவோம் கியூபிக் சென்டிமீட்டரை சிசி அப்படின்னு சொல்லுவோம். த வேல்யூம் ஆஃப் 1000 cc அப்படிங்கிறது டேர்ம் என்னது 1 லிட்டர். 1000 cc என்னமா 1 லிட்டர். அப்போ 1 லிட்டர் ஈக்குவல் டு என்னது 1000 cc. சிசினா கியூபிக் சென்டிமீட்டர்மா சிசி அல்லது சென்டிமீட்டர் கியூப். 1000 ml ஈக்குவல் டு ஹவு மெனி லிட்டர் 1 லிட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் வேல்யூம் ஆஃப் இர்ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கலாமா. தேர் இஸ் நோ ஃபார்முலா. இதுக்கு எந்த ஒரு ஃபார்முலாவும் கிடையாது. த சேம் ஆஃப்
ஏரியா மாதிரி இதில் எந்த ஃபார்முலாவும் கிடையாது. இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த ஒரு ஃபார்முலாவும் டிட்டர்மின் கிடையாதுமா. The volume of irregularly shaped objects in the case of area. For such objects, volume can be determined using a measuring cylinder and waters. Some objects பார்த்தோம் அப்படின்னா எப்படி மெஷர் பண்ண டிட்டர்மைன் த மெஷரிங் சிலிண்டர் அந்த வாட்டர் வச்சு மெஷர் பண்ணலாம். ஓகே, ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருமா. டேக் ஏ மெஷரிங் சிலிண்டர் அண்ட் போர் சம் வாட்டர். ஒரு மெஷரிங் சிலிண்டர் எடுத்துக்கிறோம், அதில் வாட்டர் ஊற்றிக்கிறோம். ஓகேவா. டூ நாட் ஃபில் த சிலிண்டர் கம்ப்ளீட்லி. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. அதில் வந்து வாட்டரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி வாட்டர் ஃபில், ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குல்ல ஃபஸ்ட்டு அதே மாதிரி வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும் மெஷரிங் ஜாரில். நோட் டவுன் த மெஷரிங் ஜார் மேம். நோட் டவுன் த வேல்யூம் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ரீடிங்ஸ் ஆஃப் த மெஷரிங் சிலிண்டர். இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம என்ன பண்ணணும், இப்போ வாட்டரோட அளவு எவ்வளோ இருக்குது, 30 ml இருக்கா, 30 ml இருக்கும். அந்த 30 ml என்ன பண்ணுறோம் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அதை என்னன்னு சொல்கிறோம், டேக் இட் அஸ் V1 அப்படின்னு நம்ம குறிச்சுக்கிறோம். நோட் பண்ணிக்கிட்டு V1 அப்படின்னு நோட் பண்ணிவிட்டு, நவ் டேக் ஏ ஸ்மால் ஸ்டோன் அண்ட் டை இட் வித் ஏ த்ரெட். ஸ்மால் ஸ்டோன் சின்ன கல்லை எடுத்து நம்ம த்ரெட்னால கட்டி என்ன பண்ணணும், இமர்ஸ் த ஸ்டோன் இன்சைட் த வாட்டர். அந்த ஸ்டோன் என்ன இன்சைட் த வாட்டருக்குள்ளே விடணும். பை ஹோல்டிங் த த்ரெட். இந்த மாதிரி இந்த இமேஜில் காமிக்கிற மாதிரி வாட்டரில் விட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இமர்ஸ் பண்ணுறப்ப this has to be done such that that stone does not touch the walls of the measuring cylinder. என்னது சைடில் எதுவுமே டச் பண்ணாமல், அந்த ஸ்டோன் வந்து டச் பண்ணாமல், சென்டரில் டச் பண்ணாமல் அதை வந்து உள்ளே இமர்ஸ் பண்ணணுமா. இப்போ வந்து லெவல் வாட்டரோட லெவல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நவ் த லெவல் ஆஃப் வாட்டர் வில் ரைஸ். வாட்டர் எப்படி இருக்கும், ரைஸ் ஆகிருக்கா இல்லையா, உயர்ந்திருக்குதா இல்லையா, வாட்டரோட லெவல் வந்து ரைஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். வேல்யூம் ஆஃப் வாட்டர் அண்ட் டேக் இட் அஸ் V2 அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். இங்கே எவ்வளோ இருக்குது, 40 இருக்கா இல்லையா மெஷர் பண்ணுறப்ப. இப்போ நம்ம V2 அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டு தி வேல்யூம் ஆஃப் த ஸ்டோன், வேல்யூம் ஆஃப் ஸ்டோனோட வேல்யூம் எவ்வளோ இருக்குது அப்படி எதோட ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு த ரைஸ் இன் த வேல்யூம் ஆஃப் வாட்டர். எவ்வளோ வாட்டர் வந்து உயர்ந்திருக்குதோ ஃபஸ்ட்டு இருந்த அளவு விட எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கோ அந்த அளவு தான் என்னது, அதுதான் வேல்யூம் ஆஃப் த ஸ்டோனோட வேல்யூம். ஓகேவா. இப்போ வேல்யூம் ஆஃப் ஸ்டோன் ஈக்குவல் டு என்னது V2 மைனஸ் V1. ஃபஸ்ட்டு இப்போ V2 அப்படிங்கிறது என்னது 40, V1 அப்படிங்கிறது 30 நமக்கு 30 mlன்னு குறிச்சிருக்கோம். இப்போ வேல்யூம் ஆஃப் ஸ்டோன் எவ்வளோ வரும், 40 மைனஸ் 30 ஈக்குவல் டு 10 தான் வரும். ஓகேவா. வி கெட் ஆன்சர் 10. தி வேல்யூம் ஆஃப் த ஸ்டோன் ஈக்குவல் டு 10. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே சார்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னது ஃப்ளோ சார்ட் மாதிரி. மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது பிசிக்கல் குவான்டிட்டிஸ். பிசிக்கல் குவான்டிட்டிஸில் என்னது 2 டைப்ஸ் சொன்னோம், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை எப்படி மெஷர் பண்ண, ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். டிரைவ்டு குவான்டிட்டிஸ், டிரைவ்டு யூனிட்ஸ். ஓகே, டிரைவ்டு யூனிட்ஸ் பார்த்தோம். டிரைவ்டு குவான்டிட்டிஸ் வந்து சச்சஸ் 3 டைப்ஸ், ஏரியா, வேல்யூம், டென்சிட்டி பார்த்தோம். ஏரியா அப்படிங்கிறது என்னது, ஏரியா ஆஃப் ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் 2 டைப்ஸ் பார்த்தோம். இது கிராஃபிக்கல் மெத்தட். ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸை எதை மெஷர் பண்ணுவோம், எப்படி கால்குலேட் பண்ணுவோம், கிராஃபிக்கல் மெத்தட் மூலமாக கால்குலேட் பண்ணுவோம். ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபார்முலா மூலமாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வேல்யூம் அப்படிங்கிறது வேல்யூம் ஆஃப் ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ், வேல்யூம் ஆஃப் லிக்விட்ஸ், வேல்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ். வேல்யூம் ஆஃப் லிக்விட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெஷரிங் சிலிண்டர்ஸ் மூலமாக, லிட்டர் அண்ட் இட்ஸ் மல்டிபிள்ஸ் மூலமாக மெஷர் பண்ணுவோம். இது வந்து ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல்ஸ். வேல்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணி வேல்யூம் பண்ணுவோம், கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டென்சிட்டி அப்படிங்கிறது டெஃபினிஷன் ஆஃப் டென்சிட்டி and other density and its unit. Density, different materials, relation between density, volume and mass. Measuring of very long distance. Next, astronomical unit, light year. இது வந்து physical quantities, fundamental quantities ஓட இதுமா. measurement a very long distance, astronomical unit, light year. Okay. Next, density. We learn density. Okay வா. டென்சிட்டி டேக் வாட்டர் இன் எ பீக்கரில் என்ன பண்ணணும், வாட்டர் எடுத்துக்கணுமா, அதில் ட்ராப் ஆன் அயன் பாலை என்னது அதுக்குள்ளே போட்டுக்கிறோம். அதே மாதிரி கார்க் எடுத்து இந்த வாட்டரில் போடுறப்ப என்ன, வாட் டு யூ அப்சர்வ், நீங்கள் அப்சர்வ் பண்ணுறப்ப என்ன தெரியும், அயன் பால் சிங்க்ஸ். அயன் பால் என்ன பண்ணணும், இந்த இமேஜில் பாருங்கம்மா, அயன் பால் என்ன ஆகுது, சிங்க் ஆகிடுது, உள்ளே மூழ்கிடுது. ஆனால் கார்க் என்ன ஆகுது, ஃப்ளோட் ஆகுது. ஒய், வாட் ரீசன், ஸோ கேன் யூ எக்ஸ்பிளைன் ஒய், வாட் ரீசன். அயன் பால் வந்து ஃபில் ஆகிடுது, உள்ளே சிங்க் ஆகிடுது, கார்க் வந்து
மேலே ஃப்ளோட்டில் இருக்குது. என்ன வாட் ரீசன்? அயன் பால் சிங்க்ஸ் வைல் கார்க் ஃப்ளோட் இன் வாட்டர். இஃப் யூ ஆன்சர் இஸ் ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ் என்ன ஆகும்? சிங்க் மூழ்கிடும், வாட்டரில் மூழ்கிடும். லைட்டர் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ளோட் இன் வாட்டர். லைட்டர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்னது ஃப்ளோட் வாட்டரில் ஃப்ளோட் ஆகிருக்கும். தென் வை டஸ் எ மெட்டல் காயின், இதே மாதிரி மெட்டல் காயின் சிங்க்ஸ் இன் வாட்டர், வேறு வச்சு ஹெவியர் வுட் அண்ட் லாக் ஃப்ளோட்ஸ் இந்த மாதிரிலாம் என்னது அது வந்து மிதக்கும், ஃப்ளோட்டாக தான் இருக்கும். தீஸ் கொஸ்டின்ஸ் கேன் பி ஆன்சர் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் டென்சிட்டி. இப்போ டென்சிட்டி இது எதை பொறுத்து இருக்குன்னு அந்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் இதோட டென்சிட்டியை நம்ம வந்து அறிஞ்சிக்க முடியும், நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த கான்செப்டை வச்சு. ஓகேவா? லைட்டர் காயின் சிங்க்ஸ் வைல் ஹெவியர். லைட்டர் காயின் ஏன்னா அது ஹெவியாக இருக்கிறதுனால அது வந்து சிங்க் ஆயிடுது. உடன் வந்து என்னது உடன் லாக் வந்து ஃப்ளோட்டாக மிதக்குது. ஓகேவா? ஓகே, இதுலேருந்து என்ன இந்த ஆக்டிவிட்டி நம்மளுக்கு என்ன தெரியும்? அப்சர்வ் த உடன் பிளாக் ஆக்குபைஸ் மோர் வேல்யூம். என்னது அதிக உடன் பிளாக் என்ன பண்ணுது? ஆக்குபைஸ் மோர் வேல்யூம் தென் த அயன் பால் ஆஃப் சேம் மாஸ். ஸோ ஆல்சோ வி அப்சர்வ் தட் உடன் பால் என்னது இஸ் லைட்டர். உடன் பிளாக் எப்படி இருக்கும்? இந்த மரக்கட்டை இருக்குல்ல, உடன் பிளாக் வந்து எப்படி இருக்கும்? லைட்டராக இருக்கும். எதை விட லைட்டராக இருக்கும்? அயன் பிளாக்கோட லைட்டராக இருக்குது. அந்த சைஸோட லைட்டர் தென் த அயன் பிளாக் ஆஃப் சேம் சைஸ். ஓகேவா? the lightness of or heaviness of a body is due to density. எதை பொறுத்து? density. lightness or heaviness of a body is due to density. if more mass is packed into some volume, it has greater density. So the iron block will have more mass than the wooden block of the same size. therefore iron has more density. அந்த டென்சிட்டியை பொறுத்து தான் என்னது அது வந்து ஃப்ளோட் ஆகுறது, சிங்க் ஆகுறது. ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க. டென்சிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட சப்ஸ்டன்ஸ் எதை டிவைட் பண்ணுறாங்கன்னா மாஸ் ஆஃப் த ஒரு பொருளோட எடை மாஸ் இருக்குல்ல, மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கண்டெயின் இன் யூனிட் வேல்யூம். இஃப் த மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்ன சொல்லி எம் அப்படின்னு குறிக்கிறோம், அந்த வேல்யூம் வந்து விமா. density is given by density equal to mass by volume, d equal to m by v. SI unit of density எவ்வளோ? kg by m cube. The CGS unit of density is g by cm cube. ஓகேவா? இப்போ டென்சிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸில் டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டென்சிட்டி இருக்கும். ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்க்கும் ஒவ்வொரு டென்சிட்டி இருக்கும், அடர்த்தி வந்து இருக்கும். த மெட்டீரியல்ஸ் வித் மோர் டென்சிட்டி ஆர் கால்டு டென்சர். அதிகமாக இருந்துச்சுன்னா அது டென்சர். அண்ட் த மெட்டீரியல்ஸ் வித் லெஸ் டென்சிட்டி ஆர் கால்டு ரேரர் அப்படின்னு சொல்கிறோம். மெட்டீரியல்ஸ் வந்து மோர் டென்சிட்டி இருந்தால் அதை என்னென்னு சொல்கிறோம்? டென்சர்னு சொல்கிறோம். அதோட வந்து லெஸ் டென்சிட்டி இருந்தால் அதை என்னென்னு சொல்கிறோம்? ரேரர் அப்படின்னு சொல்கிறோம்மா. த டென்சிட்டி ஆஃப் சம் வைட்லி யூஸ்டு மெட்டீரியல்ஸ் அண்ட் லிஸ்ட் அட் அந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். என்னென்ன டென்சிட்டி கொடுத்துருக்காங்க இங்கே பாருமா. டென்சிட்டி ஆஃப் சம் காமன் சப்ஸ்டன்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சரில் பாருமா. என்ன நேச்சுரல் கேஸ், லிக்விட், சாலிட் மெட்டீரியல்ஸ் என்ன ஏர் அப்படிங்கிறது எவ்வளோ டென்சிட்டி இருக்கும்? 1.2. கெரோசின் 800. லிக்விடில் பார்த்தோன்னா வாட்டர், மெர்க்குரி, வுட், அலுமினியம் இருக்குது. வாட்டர் வந்து 1000, மெர்க்குரி 13,600, வுட் வந்து இது 770, அலுமினியம் 2700, அயன் வந்து 7000. இது சாலிடில் பார்த்தா அயன், காப்பர், சில்வர், கோல்டு இருக்குது. அயன் வந்து 7800, காப்பர் வந்து 8900, சில்வர் 10500, கோல்டு 19300. இதுதான் டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ். நேச்சர் இது மெட்டீரியல்ஸ் டென்சிட்டிமா. The relationship between mass, density and volume represented in the following density triangle. இந்த ட்ரையாங்கிள் மூலமாக என்னது டென்சிட்டி ரிலேஷன்ஷிப், அதோட தொடர்புகள் என்ன? மாஸ், டென்சிட்டி, வேல்யூமோட தொடர்புபடுத்தி இது ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் கொடுத்துருக்காங்க. என்னது டென்சிட்டி அப்படிங்கிறது என்னது? மாஸ் பெர் வேல்யூம். மாஸையும் வேல்யூம் அதோடைய பொருள் சப்ஸ்டன்ஸோட வேல்யூம் கொடுக்கும். மாஸ் அப்படிங்கிறது என்னது? டென்சிட்டி இன்ட்டு வேல்யூம். வேல்யூம் அப்படிங்கிறது நம்ம மாஸ் பெர் டென்சிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டுமா இங்கே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. 1.4ல் பாருங்கள் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்களா இல்லையா? எஸ். எ சாலிட் சிலிண்டர் ஆஃப் மாஸ் வந்து 280 kg இருக்குமா. ஹேஸ் ஏ வேல்யூம் பார்த்தோம் அப்படின்னு எனக்கு 4 m³ இருக்குது. இதோட டென்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்து சிலிண்டரோட டென்சிட்டி ஆஃப் சிலிண்டர் ஃபைண்ட் த டென்சிட்டி ஆஃப் சிலிண்டர் பார்க்கலாமா. இப்போ டென்சிட்டி ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு என்னது? மாஸ் ஆஃப் சிலிண்டர் பை வேல்யூம் ஆஃப் சிலிண்டர். மாஸ் ஆஃப் சிலிண்டர் எவ்வளோ? 280 kg. 80 kg by volume of cylinder 4 equal to how many we get answer? 70 kg by m³. next problem 1.5ல பாருங்க. a box வந்து made up of என்னது? iron நாலானது. அதோட வேல்யூம் பார்த்தோம் அப்படின்னா 125 cm3. find its mass if the density of iron பார்த்தோம் அப்படின்னா 7.8 g by
சென்டிமீட்டர் கியூப். டென்சிட்டி அப்படிங்கிறது என்னது? சொல்யூஷன் பாருங்கள், மாஸ் பை வேல்யூம் தான் ஃபார்முலா. ஹென்ஸ் மாஸ் ஈக்குவல் டு வேல்யூம் இன்ட்டு டென்சிட்டி. அப்போ ரெண்டே மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? வி கெட் ஆன்சர் 975 கிராம் ஜி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டுமா, டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? வாட்டர் ஹேஸ் மோர் டென்சிட்டி. வாட்டர் அப்படிங்கிறது என்னது? மோர் டென்சிட்டி தென் ஆயில்ஸ். ஆயில்ஸை விட என்னது? மோர் டென்சிட்டிவா? Like cooking oil and castor oil, although these oils appear to be denser than water. Denser water விட எப்படி டென்சராக இருக்கும். டென்சிட்டி ஆஃப் கேஸ்டர் ஆயில் வந்து எவ்வளோ? கேஸ்டர் ஆயிலோட டென்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா 961 kg by m3. இஃப் யூ புட் 1 drop ஆஃப் வாட்டர் இன் ஆயில், இதில் வந்து என்ன 1 drop வந்து ஆயில் வாட்டரில் வந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் ட்ராப் சிங்ஸ். வாட்டர் என்ன ட்ராப்? சிங்ஸ். உள்ள வாட்டர் வந்து என்னது? சிங்ஸ், உள்ளே மூழ்கிரும். பட் இஃப் வி புட் 1 drop ஆஃப் ஆயில் இன் வாட்டர், ஆயிலில் வாட்டர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் வரும். இதில் நல்லா கவனிங்க. இஃப் யூ புட் 1 drop ஆஃப் வாட்டர் ஆயிலில் வந்து நம்ம வாட்டர் விட்டோம் அப்படின்னா வாட்டர் என்னாகும்? சிங்க் ஆயிரும். ஆனால் வந்து இஃப் யூ புட் 1 drop ஆஃப் ஆயில் வந்து வாட்டரில் நம்ம ஊற்றினோம் அப்படின்னா ஆயில் வந்து என்னது? ஃப்ளோட் ஆகிருக்கும். ஓகேவா? அண்ட் ஃபார்ம்ஸ் ஏ லேயர் ஆன் வாட்டர் சர்ஃபேஸில் லேயராக இருக்கும். ஹவவர் சம் ஆயில்ஸ் ஆர் டென்சர் தென் வாட்டர். சம் ஆயில்ஸ் எப்படி இருக்கும்? வாட்டரை விட டென்சராக இருக்கும். ஓகேவா? 1.6 நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருங்க. A spear is made from copper whose mass is 3000 kg. If the density of copper is 8900 kg by m, find the volume of the spear. ஆன்சர் சொல்யூஷன் பார்க்கலாமா? டென்சிட்டி அப்படிங்கிறது என்னது? மாஸ் பை வேல்யூம். ஹென்ஸ் வேல்யூம் ஈக்குவல் டு என்னது? மாஸ் பை டென்சிட்டி. மாஸ் அப்படி 3000 பை டென்சிட்டி என்ன? 8900 ஈக்குவல் டு என்னது? 30 by 18. வி கெட் ஆன்சர் 0.34 m3. இதான் அதோட வேல்யூம். ஓகேவா? வேல்யூம் ஆஃப் த ஸ்பியர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கம்மா. மெஷரிங் லார்ஜர் டிஸ்டன்ஸ். மெஷரிங் லார்ஜர் டிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்ணுறது? ரொம்ப டிஸ்டன்ஸு அதிக அளவு தூரம் இருக்குல்ல, அதை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலி வி யூஸ் சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், இதை தான் டிஸ்டன்ஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்சில் அஸ்ட்ரானமர்ஸ்லாம் என்னது? ரொம்ப அதிக லாங் டிஸ்டன்ஸை நம்ம வந்து என்னது மெஷர் பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எர்த்துக்கும் இப்போ ஸ்டாருக்குரிய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். பிட்வீன் த ரெண்டு ஸ்டார்ஸ்க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும் அப்படின்னா எதை யூஸ் பண்ணணும்? விசல் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட யூனிட்ஸ் வந்து 2 such யூனிட்ஸ் இருக்குது. ஏன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், லைட் இயர், இதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இந்த லார்ஜர் டிஸ்டன்ஸை நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஸ்பேஸில் பார்த்தா யூஸ் பண்ணுவாங்க. அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், லைட் இயர். ஃபஸ்ட்டு வி லேர்ன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படிங்கிறது என்னென்னா, வி ஆல் நோ தட் த எர்த் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் த சன். பூமியை சுற்றி அந்த எர்த் வந்து ரிவால்வ் ஆகுது அரௌண்ட் த சன். சூரியனை சுற்றி வருது. அண்ட் எப்படி? எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றி வரும். ஹென்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் எர்த். சன்னுக்கும் எர்த்துக்கு என்னது? வேறு எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் வேரி ஆகிட்டே இருக்கும் அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா. வென் த எர்த் இஸ் இன் இட்ஸ் பெரிஹீலியன் பொசிஷனில் இருக்கிறப்ப அந்த பொசிஷன் எப்படி இருக்கும்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் த சன் இஸ் எப்படி இருக்கும்? ஷார்ட்டாக இருக்கும். கொஞ்சம் குறைவான அளவில் இருக்கும் அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா. பெரிஹீலியன் ஷேப்பில் அந்த பெரிஹீலியன் பொசிஷனில் அந்த மாதிரி இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும். இதே வந்து நம்ம த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் த சன் எபோட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு 147.1 மில்லியன் கிலோமீட்டர் அளவு இருக்குமா. வென் த எர்த் இஸ் இன் இட்ஸ் ஹேப்லியன் பொசிஷன். இந்த பொசிஷனில் இருக்க இங்கே பாருங்கள், இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு என்னது? சன் இருக்குது. எர்த் வந்து பெரிஹீலியன் பொசிஷனில் எவ்வளோ இருக்குது? 147.1 மில்லியன் கிலோமீட்டர் ஷார்ட்டில் தாம்மா இருக்குது. இதே பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த பொசிஷனில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஏப்லியன் அப்படிங்கிற பொசிஷனில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து லார்ஜாக இருக்குது. எஸ் ஆர் நோ? எஸ். 152.1 மில்லியன் கிலோமீட்டர் அளவில் இருக்குது. இந்த பொசிஷன் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் த சன் இந்த எப்படி இருக்குது? லார்ஜஸ்ட்டாக இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து அதான் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, 152.1 மில்லியன் கிலோமீட்டர். த ஆவரேஜ், இதோட ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் த சன். எர்த்துக்கும் சன்னுக்கும் ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? 149.9 மில்லியன் கிலோமீட்டர் அளவு இருக்கும். த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் எப்படி நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டை பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்கிறோம். நெப்டியூனோட அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் என்ன பார்த்தோம் அப்படின்னா சன்லேருந்து 30 AU. ஏயுன்னு என்னது? அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். 30 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அவே ஃப்ரம் த சன். ஓகேவா? இட் மீன்ஸ் இட் இஸ் 30 டைம்ஸ் ஃபர்தர் தென் த எர்த். எர்த்தை விட எப்படி இருக்கும்? 30 டைம்ஸ் 30 மடங்கு ஃபர்தராக தூரத்தில் இருக்கும்.
one astronomical unit is defined as the one astronomical unit is defined as the average distance between the earth and the sun. One astronomical unit அப்படிங்கிறது எதை டிஃபைன் பண்ணுது? ஆவரேஜாக எர்த்துக்கும் சன்னுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை ஆவரேஜ் பண்ணுறது தான். 1 AU அப்படிங்கிறது என்னதுன்னா 149.6 மில்லியன் கிலோமீட்டர். ஓகேவா? 149.6 into 10 power 6 கிலோமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ? 1.496 into 10 power 11 மீட்டர் தான் ஒன் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, லைட் இயர். நெக்ஸ்ட்டு லைட் இயர். The nearest star to our solar system. The nearest star என்ன அப்படி சோலார் சிஸ்டத்தில் நியரஸ்ட் ஸ்டார் என்னது சொல்கிறோம் அப்படின்னா ப்ராக்சிமா சென்டாரி. ப்ராக்சிமா சென்டாரி. இட் இஸ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 268,770 AU. இதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 268,770 AU astronomic unit. அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா we can note here that using AU for measuring. எப்படி மெஷர் பண்ணுவோம்? measuring the stars would be unwidely. Therefore astronomers use a special unit யூஸ் பண்ணுறாங்க. அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா லைட் இயர், ஒளியாண்டு. லைட் இயரானது ஒளியாண்டு. இதை தான் அஸ்ட்ரானமர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக. மெஷரிங் த டிஸ்டன்ஸ் இன் டீப் ஸ்பேஸ். டீப் ஸ்பேஸை வந்து என்ன பண்ணலாம்? அதில் வந்து அதோட ரொம்ப ஆழமான தூரம் டீப் ஸ்பேஸை வந்து என்ன அதோட டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ண முடியும். வி ஹாவ் லேர்ன் தட் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் இஸ் என்னது? நம்ம இது 3 into 10⁸ ms. வேக்கம் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கமோட அளவு எவ்வளோமா? 3 into 10⁸ ms. திஸ் மீன்ஸ் இதோட மீனிங் பார்த்தோம் அப்படின்னா தட் லைட் வந்து ட்ராவல்ஸ் ஆகுது டிஸ்டன்ஸ். லைட் வந்து ட்ராவல்ஸ் ஆகிற டிஸ்டன்ஸ் வந்து 3 into 10⁸ m in 1 second. 1 second எவ்வளோ? how many? 3 into 10⁸ m. in a year. இந்த இயர்னா நான் லீப் ஒரு நான் லீப்பில் பார்த்தோம் அப்படின்னா 3 how many days இருக்குது? 365 days வந்து இருக்கும். ஈச் டே ஒவ்வொரு டேவும் பார்த்தோம் அப்படின்னா ஈச் டே ஹேஸ் 24 hours. Each day has 24 hours. Over day each day has 24 hours. Each hour has 60 minutes and each minutes has எவ்வளோ? 60 seconds. ஓகேவா? the total number of seconds 1 இயருக்கு total number of seconds எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ how many year? 365 year. hours வந்து எவ்வளோ? 24 hours into 60 minutes and 60 seconds. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 3.153 into 10⁻7 second. இந்த லைட் வந்து எப்படி ட்ராவல்ஸ் ஆகுது அப்படின்றது அது டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ செகண்ட்ஸ்? 3 into 10⁸ m in 1 secondல ட்ராவல் ஆகுது. தென் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை லைட் 1 year equal to 3 into 10⁸ into 3 into 3.153 into 10⁻7 equal to how many? 9.46 into 10⁻15 meter. ஓகேவா? இது 1 இயரோட அளவு. த டிஸ்டன்ஸ் நோன் அஸ் 1 லைட் இயர். இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க? ஒரு ஒளியாண்டு. 1 லைட் இயர்னு சொல்கிறாங்க. 9.46 into 10⁻15. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. 1 லைட் இயர் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? டிஸ்டன்ஸ் traveled by light in vacuum during the period of 1 year. distance 1 இயருக்கு லைட் வந்து வேக்கம் தான். அந்த during the period வந்து 1 இயருக்கு தான் சொல்கிறது. distance traveled by light in vacuum during the period of 1 year தான் என்ன சொல்கிறோம்? 1 light year. 1 light year equal to how many? 9.46 into 10⁻15 meter. ஓகேவா? in terms of light year, light year in terms Proxima Centauri அப்படிங்கிறது is at 4.22 light years from earth and the solar system. The earth is located about earth வந்து locate ஆயிருக்கேங்க 25,000 light years away from the galactic centerல இருந்து 25,000 light yearsல தான் earth வந்து locate ஆயிருக்கு. அவ்வளோ தூரத்தில் தான் இருக்குது. அதோட ஒளியாண்டு இவ்வளோ தான் light year வந்து earthோட 25,000 from the galactic centerமா.